ஹாய்ங்க. இது வ்ளாக் பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் பண்ணுறது தான் எடுத்துருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டோம் ஃபங்க்ஷனுன்ட்டு. தம்பி சரியாக சாப்பிடல அந்தன்னைக்கு. சரி நைட் அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்த்தியாக பண்ணி தரலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு போட்டு சப்பாத்தியாட்ட பண்ணி கொடுத்துடலாம் ஆலு பரோட்டா மாதிரி. சரி அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி செகண்ட் டைம் பண்ணுறேங்க. வேகறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ வேகட்டுங்க, வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வந்து சப்பாத்தி மாவு பனையை வச்சு எடுத்துக்கிறேங்க. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு அப்புறம் தம்பிக்கு மட்டும்தான், ஆனால் அளவாக எடுத்துக்கிறேன். சைட் டிஷ் இன்னும் பிளான் பண்ணல, அது செய்கிறப்ப நான் அடுத்த இதில் காமிக்கிறேங்க. சப்பாத்தி மாவு கூட வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் மாவு பிணைஞ்சு எடுக்கிறதுக்கு. பூரிக்கு தாங்க நம்ம வந்துட்டு ஹார்டாக பிணையணும். சப்பாத்திக்கு கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக புஃப்னு வரும். ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் வந்த மாதிரி இல்லை. சரி இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நான் மாவு பிணைஞ்சிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆலு பராத்தாக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நம்ம சப்பாத்தி பிணைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் சப்பாத்தி மாவு ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மாவு பிணைஞ்சிட்டேன். ஓரளவுக்கு சாஃப்டாக தாங்க பிணைஞ்சிருக்கிறேன். இது ஒரு பக்கம் இப்போ ஊற வச்சுட்டு நான் அடுத்தது வந்து ஸ்டஃபிங்க்கு நான் ரெடி பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்துட்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கணுங்க. பச்சை மிளகா சும்மா இத்தினோடி தான் எடுத்துருக்கிறேன், அந்த ஃப்ளேவருக்காக. ரொம்ப காரம் இறங்காது. இப்போ பார்த்திங்கன்னா விதை எடுத்துட்டேன் பச்சை மிளகாவில். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் இப்படி எடுத்துக்கிறேங்க. பெரியவங்களுக்குலாம் நம்ம ஒரு மிளகா தாராளமாகவே போடலாம். ஆல்ரெடி நான் சக்கரவள்ளி கிழங்குல பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போகிறேன், பார்க்கலாம். ஸோ சாப் பண்ணியாச்சுங்க. இது ஒரு பக்கம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு கொதிச்சுட்ருக்குது. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம வெந்ததுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்துட்டு ஒரு துளி அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தான் போட்டுக்கிறேங்க. துளி அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் கரம் மசாலா எடுத்துருக்குறேங்க, ஒரு துளி தான் எடுத்துருக்குறேன். ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேக வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் இப்போ அளவாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. நான் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்தது வந்துட்டு மாவு தேய்ச்சிட்டு அப்புறம் ஸ்டஃப் பண்ணுறது தான். பார்த்திங்கன்னா நான் ஒன்று தேய்ச்சி எடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. இப்போ அடுத்து தேய்க்க போகிறேன். மாவு கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சுங்க, அதனால் இப்போ வெளியே வந்துடுச்சு ஸ்டஃபிங்க. அடுத்தது பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ மாவு கொஞ்சம் தூவி தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா பிசுக்கு வரும். ஏன்னா மாவு கொடுத்தல உனக்கு, மாவு கொடுத்தல ஒன்று, இதுவும் அப்படி தாங்க வருது வெளியே. ஸோ ரொம்ப மெதுவாக தேய்ச்சி விட்டுக்கோங்க, கல் எடுக்கக்கூடாது. ரொம்ப அழுத்த கொடுத்து நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி வெளியே வந்துடுதுங்க, அதனால் ரொம்ப ஜென்டிலாக பண்ணிக்கலாம். நான் தம்பிக்கு தோசைக்கல்ல போட்டு தயிர் வச்சு தான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் நெய் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். எடுத்துட்டேன், அதுக்குள்ளே ஒரு வேலை வந்துருச்சுங்க, வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது போட போகிறேன். கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நெய் கொடுக்குறங்காட்டி நெய் யூஸ் பண்ணிக்கிறேங்க.
இந்த சைடு ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகி வரணும். நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் இதையே, இல்லை தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தயிர் வச்சு தாங்க தம்பிக்கு கொடுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். அது ஃப்ளேவர் நல்லா இருக்காது கருகுச்சுன்னா. பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்மில் வச்சு நான் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். அவசரமாக எடுத்தோம்னா உள்ள மாவாக இருக்குங்க. கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே பாருங்கள், நான் சப்பாத்தி தயிர் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லை. ஸோ அப்படியே கொடுக்கலாம், இல்லை நம்ம தயிர் வச்சு கொடுக்கலாங்க. பாருங்கள் கேட்குறான்.